இந்தியன் 2 திரைப்படம் வந்து தோல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பல கமல்ஸோட ரசிகர்கள்லாம் படம் ரிலீஸே ஒரு நாள் தாச்சு அதுக்குள்ள நீ எப்படி முடிவு பண்ணிடுவ அப்படி இப்படின்னு பயங்கரமான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்க. ஒரு பக்கம் நீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சீங்கனாலும் கிரிட்டிக்ஸ்னு சொல்றாங்கல்ல, படத்துக்கான விமர்சனங்களை சொல்ற பல பேர் வந்து இந்த படத்தை வந்து யாருமே பெரிய அளவுக்கு ரசிக்காத ஒரு தோற்றத்தை நோக்கி தான் நகர்ந்து போச்சு. எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து ரிவ்யூ சொல்றவங்களா இருக்கட்டும், சரி தமிழ்நாட்டில் இருக்கிற ரிவ்யூ சொல்றவங்கலாம் காசு வாங்கிட்டு ரிவ்யூ சொல்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட நார்த் இந்தியாவில் கல்கி படத்துக்கு கூட 3 ஸ்டாரு 3 ஸ்டார் கொடுத்துட்டு இருந்தவங்க கூட 1.5 ஸ்டார் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சனம் பண்ணுறவங்க வந்து இந்த கண்டென்ட் அவுட்டேட்டட் கண்டென்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கர் சார்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, அந்த இந்தியன் டூ திரைப்படம் வந்து தோல்விக்கான மிக முக்கியமான காரணம் விமர்சன ரீதியான தோல்வி. வசூல் ரீதியான தோல்வி இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாது, அது போக போக தெரியும். ஆனால் விமர்சன ரீதியான தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்த அந்த வியாபார யுக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணதான் தப்பான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இந்தியன் 2 திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, எந்த படமுமே வந்து ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்காச்சு ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். உதாரணத்துக்கு கல்கி திரைப்படம் வந்து 20-25 நிமிஷங்கள் வந்து நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. பிரபாஸ் உள்ளுக்குள்ள வரும்போது இன்ட்ரடக்ஷன் வரும்போதுலாம் நமக்கு வந்து ரொம்ப டல்லான ஒரு சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த 20 நிமிஷத்தை தாண்டின பிறகு கல்கி திரைப்படம் வந்து அந்த கதைக்குள்ளே போயிடுச்சு. அதனால அந்த படத்தை வந்து எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசி 30 மினிட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து எங்கேஜிங்காக இருந்ததுனால வந்து படம் வந்து பேசப்படுறது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்தியன் 2 திரைப்படம் வந்து சரியாக போகாமல் உண்டானதுக்கு உண்டான காரணமாக இருக்கட்டும், இல்லை வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப சின்ன திரைப்படங்கள் வந்தது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்கி திரைப்படத்துக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் நோக்கி நகர்ந்துருச்சு. பிரபாஸுக்கு இந்த நேரம் வந்து சரியான நேரமாக அமைஞ்சிருச்சு. சரி, அப்படி இந்தியன் 2 திரைப்படத்தில் என்னதான் உண்மையான தவறு நடந்துச்சு அப்படின்னா, அது வந்து படத்துடைய லென்த் வந்து மிக முக்கியமான தவறாக வந்து சேர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதற்கு சொல்கிறாங்க, முதல் 20 நிமிஷம் வந்து படம் நல்லா போயிட்டு இருந்தது. எப்படி போயிட்டு இருந்ததுன்னா, ஒரு கதைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு 4 பேர் சம்மந்தப்பட்ட கதை தான், ஒரு யூடியூபர்ஸ் 4 பேரை வந்து அவங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட கதைன்னு சொல்லி போகுது. கமல் சாரோட இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளோ முக்கியமான இன்ட்ரடக்ஷன். 1996 வந்த படத்துக்கு பிறகு அந்த இந்தியன் அப்படிங்கிற கேரக்டர் எவ்வளோ முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டருக்கு எவ்வளோ பெரிய பில்டப்பை கொடுத்து வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், ஆனால் அதை கொடுக்கல. அதுதான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். படம் சரியாக போகாமல் உண்டு, அந்த என்ன சொல்கிறதுனா அந்த பில்டப் கிடைக்காம உண்டதுக்குண்டான காரணமே அதான் நினைக்கிறேன். ஏன்னா கமல் சாரோட இன்ட்ரடக்ஷன் டேரெக்டாக கொடுத்துட்டோம்னா ஒன்றும் டம்மியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டல்லாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கேலண்டர் சாங் அப்படிங்கிற ஒரு சாங் தேவையே இல்லாமல் திணிக்கப்பட்டிருக்கு. அந்த கேலண்டர் சாங் வந்து இந்த படத்துக்கு சத்தியமாக சொல்கிறேன் தேவையே இல்லை. நிறைய சீன் தேவையில்லை, முக்கியமாக அந்த பாட்டு தேவையில்லை. அப்படி அந்த பாட்டு போகணுன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1/2 மணி 4 வந்த மாதிரி படம் முடிஞ்சோடனே கூட பாட்டை போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஏன் முன்னாடியே போட்டு வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப டெஸ்டிங் பண்ணான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமல் சாருக்கு இது வரைக்கும் கிடைச்ச இன்டர்வல் சீக்வன்ஸ்லேயே ரொம்ப 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 டல்லான ஒரு இன்டர்வல் வந்து இந்தியன் 2 தான். அந்த கையை இப்படி பண்ணிட்டு அவர் என்னமோ ஸ்டைல்லாம் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வர அந்த சீன் இருக்குல்ல, ஒரு பணக்காரனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனை வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தியான சீனாக எடுத்துட்டாங்க. அது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. படம் ஆரம்பிக்கும் போது 20 நிமிஷம் கத்திட்டு இருந்த ஆடியன்ஸு இன்டர்வல் சீன் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சியரிங் வரும். ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஷோலேயே வந்து இன்டர்வல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா படம் இப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றத்துக்கு ஆடியன்ஸ் தள்ளப்பட்டுட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்துச்சு. சரி, அது மட்டும் தான் தவறான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சார்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறான விஷயம் இதில் இந்த படத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, தேவையில்லாத பிரம்மாண்டங்களை வந்து சங்கர் சார் திணிச்சிட்டார். அதுதான் படத்தில் தேவையே இல்லாத சீன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்தில் வந்து பாட்டுக்குன்னு செலவு பண்ணார், எல்லா பாட்டுக்கும் பயங்கரமாக செலவு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி எந்திரன் படத்துக்கும் பாட்டுக்கு செலவு பண்ணியிருந்தாரு, எல்லாமே அது செலவு பண்ணியிருந்தாரு. அது கொஞ்சம் சென்சிபிளாக இருந்துச்சு. அந்த பாட்டுக்காக செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் பல இந்தியன் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு வந்து ஒவ்வொரு பாட்டுலையும் ஒரு வித்தியாசத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டர் வித்தியாசமாக காட்டுவாங்க. நீர் நிலம் ஆகாயம் என்னமோ சம்திங்காகலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய செலவுகள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த தாத்தா வராருங்கிற பாட்டுக்கு வந்து ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் சாங் வந்து தேவையில்லாத சாங்காக வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதை விட மிக முக்கியமாக அந்த பணக்கார ஒரு தங்கத்திலே ஒரு பெரிய மாளிகை கட்டின மாதிரி வந்து ஒரு தங்க மாளிகை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. கிராஃபிக்ஸில் பண்ணியிருந்தாலும் செட்டு போட்டிருந்தாலும் அது அவ்வளோ பெரிய செட்டோ அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு வந்து 3rd பார்ட்டில் தான் வந்து மிக முக்கியமான கேரக்டர் இருக்குது அப்படின்னா 2nd பார்ட்டில் அவருக்கு வந்து ஒரு 8 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டுருவாங்களாம் அவருடைய வீடை. ஸோ அந்த வீடெல்லாம் அவ்வளோ பெரிய செட்டு போட்டு தான் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. விஷுவலாகவே காட்ட முடியும், விஎஃப்எக்ஸ் மூலமே காட்ட முடியும், செட்டு போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் செலவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. கமல் சாருடைய மேக்கப்பு
ஓகே. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, வயசான கெட்டப்ல நடிக்கணும். அதனால வந்து மேக்கப் போட்டுருக்காரு. அதெல்லாம் ஓகே. அந்த மேக்கப் ஓரளவுக்கு சென்சிபிளா இருந்தாலும், அது வந்து கதையோட ஒட்ட முடியாத நிலைமை ஆயிப்போச்சு. நெறைய இல்லாஜிக்கலான விஷயம். கிளைமாக்ஸே வந்து இல்லாஜிக்கலான விஷயம். ஒரு சாதாரண ஒரு 106 வயது ஒரு வயதான ஒரு மனிதர கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000, 2000 பேர் சேர்ந்து கல்லால அடிக்கிறாய்ங்க. ஆனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அடி வாங்கிட்டு தப்பிச்சு போற மாரி காட்டுறாங்க. இது எப்படி நம்ம சென்சிபிளா ஏத்துக்கிறது? இது எப்படி லாஜிக்கலா ஒத்துக்கிறது? அப்படிங்கிறது ஒரு விஷயம். சினிமாவ பாருங்க அப்படின்னாலும், சினிமாக்குள்ளேன்னு ஒரு லாஜிக் இருக்கணும். அதை தாண்டி வந்து போயிருச்சு. பிளஸ் எந்த ஒரு சென்டிமென்ட்டான சீனுமே மனசுக்கு ஒட்டல. இப்போ நீங்க முதல் பார்ட் இந்தியன் படத்துடைய மிக முக்கியமான ஒரு சீக்வென்ஸ் என்ன? அவரு ஏன் அந்த கோவத்துக்குள்ள ஆவுறாரு? ஏன் இந்த சமூகத்து மேல இவ்வளோ பெரிய கோவத்துக்குள்ள ஆகுறாரு? அந்த லஞ்சம் அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து கஸ்தூரி அவர்களுடைய கேரக்டர வச்சு காட்டியிருப்பாங்க. அத விட ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஃப்ளாஷ்பேக் யாருக்குமே கிடையாது. பயங்கரமான பெயின்ஃபுல் விஷயம். ஒருத்தர் நேர்மையா இருந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஒரு சமூகம் இப்ப ஒரு அரசாங்கம் வந்து எப்படி வந்து தடுக்குது அப்படிங்கிற விஷயத்த காட்டி, அந்த பெயின் தான் வந்து அவர் அந்த லஞ்சத்துக்கு எதிரா போராடுறதுக்கு உண்டான இடத்த நோக்கி தள்ளும். அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அது இங்க இல்ல. இந்த படத்துல இல்ல. சிவாஜி படத்துல வந்து எல்லாத்தையும் இழந்து கடைசியில ஒரு வாயில நிக்கிற அந்த மொமெண்ட்டா இருக்கட்டும். அதே மாரி வந்து நம்மளுடைய எந்திரன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ சிட்டி ரோபோ வந்து மறுபடியும் வர்ற விஷயமா இருக்கட்டும். இப்படி ஏதாவது ஒரு மொமெண்ட் சங்கர் சாருடைய படத்துல ஒரு எமோஷனல் மொமெண்ட். அந்நியன் படத்துல வந்து தங்கச்சி கேரக்டரா இருக்கட்டும். இப்படி அந்த எமோஷனல் மொமெண்ட் வந்து படத்துக்குள்ள இருக்கும். ஆனா, அது மாதிரி இதுல வந்து எதுவுமே கனெக்ட் ஆவல. ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி படம் ஓடிக்கிட்டே இருக்குது. சித்தார்த்தோட ஃபேமிலி, அதுக்கப்புறமேட்டு நம்ம பிரியா பவானி சங்கரோட ஃபேமிலி, அப்புறம் ரகுல் பிரீத் சிங்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அந்த கரப்ஷன காட்டுறதுக்காக அவங்க வந்து உழைக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது, ஒரு விதத்தில பார்த்தீங்கன்னா, அது கதையில வந்து அவங்க முதல்ல எழுதின கதைய மாடிஃபை பண்ணி எடுத்திருக்காங்களா? இல்ல உண்மையாவே சங்கர் சார் இதான் எழுதியிருக்காரா? அப்படிங்கிற கேள்வி வருது. அதே மாரி நம்ம கமல் சாருக்கு ஏகப்பட்ட வசனங்கள் வந்து எழுதி குடுத்துருக்காங்க. ஆனா வசனங்கள் மனசுல நிக்கவே இல்ல. என்னன்னா, இந்தியன் தாத்தா வந்து பேசுறவரு இல்ல, செயல்ல காட்டுறவரு. நீங்க முதல் பார்ட் இந்தியன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நிழல் ரவி சார் வந்து கொலை பண்ற மாரி ஒரு சீன் இருக்கும். அங்க மட்டும் தான் அவரு பேசுவார். இன்னும் ரொம்ப டீட்டெயிலா நெறைய பேசுவார். மத்த எல்லா இடங்கள்லயுமே வந்து அவருக்கு டயலாக்கே இருக்காது. எமோஷனா வந்து கனெக்ட் ஆவும். அவர் வந்து பேசாமயே அந்த சீக்வென்ஸ் தான் நகரும். ஆனா இந்த படத்துல நெறைய பேசுறாரு. உட்கார்ந்து அந்த வர்மக்கலை இருக்குல்ல, வர்மக்கலைனா என்ன? அந்த வர்மக்கலைய வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் தேவையே இல்ல. அந்த வர்மக்கலையோட பேர வந்து போட்டுட்டு, சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்க லெட்டர்ல டைப் பண்ணா கூட போதும். அவரு உட்கார்ந்து அதுக்கு ஒரு பாட்டு படிச்சு, அந்த பாட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. அது எப்படி இருக்குன்னா வந்து, ஒரு YouTubeல யாரோ ஒருத்தர் வந்து தமிழ் வாத்தியார் வந்து பாடம் எடுத்துட்டு இருப்பார்ல. இந்த நகரத்த யூஸ் பண்ணாதீங்க. இந்த நகரத்த யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பார்ல. வித்தியாசம், வித்தியாசம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பாடம் எடுக்கிற மாரி ஒரு சூழ்நிலை தான் வந்து அந்த வர்மக்கலைய வந்து பத்தி பேசும்போது தெரியுது. ஆனா ரொம்ப வித்தியாசமான விஷயம் வர்மக்கலைக்குள்ள இவ்வளோ ஆழமான வர்மக்கலைகள்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அத சொன்னது தப்பு கிடையாது. ஆனா சொல்ல வந்த விதமும், அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இருக்கிற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பழைய காலத்து ஸ்க்ரீன் பிளே மாதிரி நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சுருச்சு. இப்போ இவரு வந்து ஒவ்வொரு பணக்காரங்கள, ஒவ்வொரு ஊழல்வாதிகள கொலை பண்ற விஷயம் வந்து நம்ம அந்நியன் படத்துல வந்து எப்படி கருட புராணத்துல வந்து ஒவ்வொரு ஆ தண்டனை எடுத்து வந்து கொலை பண்றாரோ, அந்த மாரி வர்மக்கலையிலேருந்து ஒவ்வொரு ஃபார்மேட் எடுத்து கொலை பண்றாரு. ஸோ, அப்ப அந்நியன் வந்து நமக்கு வந்து ரீகால் ஆவுது. முதல் சீக்வென்ஸ்ல வந்து அந்த யூடியூப் சேனல் இருக்காங்கல்ல, அந்த யூடியூப் சேனல்காரங்க வந்து சமூகத்துல இருக்கிற என்னென்ன அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள பார்த்து கோவப்படுறாங்களோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்நியன் படத்துடைய ஃபார்மேட். அந்நியன் படத்துல அம்பி வந்து பைக்ல போம்போது, அதாவது டிவிஎஸ்ல போம்போது, அந்நியன் அந்த கேரக்டர் இருக்கார்ல, அம்பி கேரக்டர் வந்து என்னென்ன பார்த்துட்டு போவாரோ, அதே சீக்வென்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதாவது இன்ட்ரோடக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, அந்நியன் படத்த பார்த்தா அதே ஃபீல் வந்துருச்சு. ஸோ, அந்நியன் படத்துடைய தழுவலே வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்ததுனால, ஏற்கனவே பார்த்த படம் அப்படிங்கிறனால, நமக்கு வந்து அந்த முழுசா அந்த கதைக்குள்ள போக முடியல. நீங்க இந்தியன் படத்தை எடுத்துக்கங்களேன். அது வந்து ஒரு யூனிக்கான கதை. அந்த நேரத்தில இந்தியாவுல வந்து யாருமே யோசிக்காத ஒரு விஷயம். நம்ப காந்தி அவர்கள பத்தி நெறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா சுபாஷ் சந்திர போஸ பத்தியும், அவருடைய ஆர்மி பத்தி ஐஎன்ஏக்குன்னு ஒரு பெரிய ட்ரிபியூட் குடுத்த ஒரு படம் தான் வந்து நம்முடைய இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட். அப்படிப்பட்ட ஒரு படம் பண்ண ஒரு அப்படிப்பட்ட இயக்குனருடைய ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு படமா தான் இந்த படத்த நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுதான் இந்த படத்துடைய விமர்சன ரீதியான தோல்விக்கான காரணம். அதுவும் இல்லாம அந்த லாஸ்ட்ல வந்து அந்த யூனிசைக்கிள்ல போற விஷயம் வந்து சேசிங்ல நல்லா தான் இருக்கு. லாஜிக்க பார்க்காம ரசிச்சோம்னா நல்லா இருக்குது. ஆனா வந்து சில ரிவ்யூவர் சொன்ன மாரி அது ரொம்ப நேரம் வந்து அதுல டிராவல் பண்றாரு. ஒரு யூனிசைக்கிள்ல வந்து ஒரு வயசான ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னா, அத தட்டி விட்டுட்டு அவர வந்து
பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் பல கட்டுகள், பல ஸ்டேஷனு, மெட்ரோ ஸ்டேஷனு, அப்புறமேட்டு நிறைய என்ன சொல்றதுன்னா, போலீஸுடைய குண்டுகளெல்லாம் தாண்டி வந்து போயிட்டுருக்காரு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படி தப்பிச்சு போறாரு அப்படிங்கிற ரொம்ப இல்லாஜிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. கடைசியில ஃபைட் கீட் அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா இந்த இல்லாஜிக்கலான விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களால் ரசிக்க முடியல. இதுவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா ரசிச்சிருப்பாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்தியன் 1ல கூட இவ்வளவு லாஜிக்கலான மிஸ்டேக்ஸ்லாம் கிடையாது. சண்டை காட்சிகள்ல. அதே மாரி அந்த கேரக்டர் பில்ட் பண்ண விஷயத்துல வந்து இவ்வளோ இல்லாஜிக்கலான விஷயங்கள் கிடையாது. ஆனா இந்த படத்துல ஏன் வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரியல. அத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியல. சங்கர் சார் வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட் எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னா, சுஜாதா சாருடைய இழப்புக்கு பிறகு சங்கர் சார் வந்து அத மீண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. கடைசியா எந்திரன் படம் தான் வந்து சுஜாதா சார் வந்து ஒரு 70% எழுதி குடுத்த படம். அந்த படத்துக்கு பிறகு எந்த படங்கள்லயுமே வந்து அந்த ஸ்டாம்ப் இல்ல. டயலாக்குக்கான ஒரு ஸ்டாம்ப் இல்ல. இப்ப அந்நியன் திரைப்படமே வந்து சுஜாதா சார் எழுதலைன்னா, அந்த போர்ஷன் இருக்கு தெரியுங்களா? அந்த கிரவுண்ட்ல வந்து நேரு ஸ்டேடியத்துல வந்து எல்லாருமே வந்து நிப்பாங்கல்ல, அந்த போர்ஷன் வந்து அந்த டயலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பவர்ஃபுல்லா இல்லைன்னா பேசப்படாது. ஒரு ரொம்ப சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். முதல்வன் படத்துல வந்து சுஜாதா சார் வந்து ஒரு டயலாக் ஒண்ணு எழுதியிருப்பாரு. என்னன்னா, அ ஊழல பத்தி எழுதுறது என்னன்னா, அந்த இந்த இன்டர்வியூ போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ல நடக்கிற அந்த வாக்குவாதம் இருக்குல்ல, "அகலாது அணுகாது தீக்காய்வர் போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்ன்னு" சொல்லிட்டு ஒரு திருக்குறள பத்தி வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இதனால் வரைக்குமே எனக்கு அந்த குறள வந்து டக்குன்னு யோசிச்ச உடனே, அந்த குறளுக்கான விளக்கமே நமக்கு புரியும்படி அந்த படத்துல வந்து நம்மளுடைய ரகுவரன் சார் வந்து பேசியிருப்பாரு. நான் இப்போ வரைக்கும் அந்த படத்துல பார்த்து தான் அந்த குறள் வந்து எனக்கு இதுவரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஸோ சுஜாதா சார் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து என்ன மாரியான வந்து டயலாக் பேசினா, என்ன மாரியான குரல்கள் வந்து பயன்படுத்தும்பொழுது ரொம்ப அழுத்தமாக பதியும் மக்களோட மனசுல, அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பார். அந்த குறளோட விளக்கமும் சாதாரணமான விளக்கம் கிடையாது. எப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு சமூகத்தையோ, இல்ல வந்து ஒரு அரசாங்கத்தையோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அவங்ககிட்ட திடீர்னு வந்து ஒரு பொறுப்ப குடுத்துட்டீங்கன்னா, அந்த பொறுப்பு குடுக்கும்போது என்னன்னா, நெருப்பு மேல கைய வச்சா எப்படி வந்து கைய இழுத்துருவாங்களோ, அந்த மாதிரி அவன் வந்து பயந்துட்டு ஒதுங்கிருவாங்க. அப்படிங்கிறத அவர் ஒரு குறள்ல வந்து சொல்லுவார். அதாவது பேசுவது ரொம்ப சுலபம், செயல்ல காட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த அந்த குறள் மூலமாக சுஜாதா சார் வந்து எழுதியிருப்பார். அந்த படத்துல, முதல்வன் படத்துல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வந்து அவருடைய ஸ்டாம்ப் இருக்கும். அது வந்து இந்த படத்துல மிஸ் ஆனது தான் மிக வந்து ரொம்ப பின்னடைவுக்கான காரணம். அந்த கர்மம் இல்ல வருமம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே மாரி கக்கூஸ்ல வந்து கக்கூஸ் வால்ல எழுதிட்டு இருக்கிற நீங்கலாம் வந்து Facebook வால்ல உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்களா? அடுத்து உங்ககிட்ட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் வந்து மிரட்டுற மாரி ஒரு சீக்வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து எவ்வளவு இம்மெச்சூரான விஷயம் அப்படின்னு தெரியல. சோசியல் மீடியால வந்து கருத்து சொல்றது யாருமே தடுக்க முடியாது. ரொம்ப தப்பான கருத்துக்கள் சொன்னா ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்ல சமூகத்து மேல ஒரு அற்புதமான பார்வை இருக்கிற ஒரு இந்தியன் சேனாபதி அப்படிங்கிற கேரக்டர் வந்து அந்த மாரி வந்து ரியாக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யார் எழுதுனாய்ங்க? உண்மையாவே இந்த டயலாக்லாம் வந்து யார் எழுதப்பட்டது? யார் வெரிஃபை பண்ணாங்க? கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க? இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்ல. அதுவும் இன்டர்வல் சீன்ல வந்து சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2.0 படத்துல 3டி கேமராவே யூஸ் பண்ணி வந்து படம் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட படம் எடுத்த ஒரு சங்கர் சார்ட்ட, சங்கர் சாருடைய படத்துல அந்த மாரி வந்து ரொம்ப நார்மலான ஒரு ஃப்ரேம நம்மளால பார்க்கவே முடியல. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, அந்நியன் படம் கூட எடுத்துக்கங்க. இல்ல வந்து ஐ படம் எடுத்துக்கங்க. ஐ படம் வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே ஒரு பிரிடிக்டபிளான ஸ்டோரியா இருந்தா கூட, அதோட விஷுவல் எல்லாம் நம்ம தொடவே முடியாது. அவ்வளோ அற்புதமா இருக்கும் விஷுவல்லாம். ஒவ்வொரு ஃப்ரேம கூட நீங்க தப்பா இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா இந்த படத்துல நெறைய ஃப்ரேம் வந்து நமக்கு அந்த ஃபீலே குடுக்கல. ரொம்ப உதாரணம் சொல்லணும்னா, அந்த ஸ்பேஸ் ஷூட் போட்டுட்டு வந்து ஒரு சீக்வென்ஸ் வருது. அதெல்லாம் தேவையே இல்ல. அது எதுக்கு வருதுன்னே தெரியல. அந்த சீக்வென்ஸ்லாம் யார் அந்த ஐடியாவ குடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. இதெல்லாம் இவ்வளவு தவறுகள், இவ்வளவு தூரம் வந்து ஆ புரிஞ்சுக்காம ஒரு படம் எடுக்கப்பட்ட மாதிரி ஒரு தோற்றம் தான் நம்முடைய மனசுக்கு வந்துச்சு. எனக்கு அதுதான் தோணுச்சு. ஆ நம்ம சங்கர் சாருடைய லைஃப்ல அவர் இதுவரைக்கும் பண்ண படங்கள்லயே ரொம்ப ரொம்ப டல்லான திரைப்படமாக இந்த படம் மாறி போனதும், அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸும் ஏத்துக்காம, நார்த் இந்தியன் ஆடியன்ஸும் ஏத்துக்காம போனது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமான விஷயம். ஏகப்பட்ட இடத்துல போயிட்டு வந்து நம்ம விஷுவலா வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு, அது எல்லாத்தையும் ஒரே படத்துக்குள்ள போட்டு வந்து அழுத்துனோம்னா, எப்படி வந்து வந்து மக்களுக்கு புரியும் முதல்ல. இப்போ குஜராத்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, குஜராத்ன்னு ஒரு வாட்டி போட்டீங்கன்னா பரவால்ல. குஜராத், செகந்தராபாத், ஹைதராபாத், அப்புறம் குஜராத்ல ஒரு ஃபேமிலி, அப்புறம் பஞ்சாப்ல ஒரு ஃபேமிலி, இப்படி எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஃபுட்டேஜ் எடுத்துக்க வேண்டியது. இந்தியா ஃபுல்லா போயிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா போய் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு ஃபுட்டேஜ் எடுத்து வந்திருக்காங்க. அத்தன ஃபுட்டேஜையும் அசெம்பிள் பண்ணி ஒரு டிஸ்கவரில வர டாக்குமெண்ட்ரி மாரி குடுத்தா, எப்படி ஆடியன்ஸ் வந்து அடாப்ட் ஆவாங்க? ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும், கதை ரொம்ப சிம்பிளா இருக்கணும்.
ஆனால் அதை வந்து சொல்லுகின்ற விதம் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஆர்ஆர்ஆர்னு ஒரு படம் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்துடைய கதை என்ன? ஒரு பொண்ணு மல்லிங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறான். அந்த மல்லிங்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாவலாக இருக்கிறான். அவன் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சேர்த்துறான். அதுக்கு அவனுக்கு வருகின்ற தடைகள் என்ன, அது எப்படி மீட்டு கொண்டு வரான் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சாதாரண லைன். ஆனால் அந்த படத்தை கிட்டத்தட்ட வந்து 500 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. எவ்வளோ விஷுவலாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ரீடம் ஃபைட்டரோட கதை தான். அதாவது சீதாராமராஜுங்கிற ஒருத்தரும் கொமரம் பீம் அப்படிங்கிற 2 பேரும் தனித்தனியாக வந்து சுதந்திர போராட்டத்தை வந்து பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க 2 பேரும் நிஜ வாழ்க்கையில் வந்து மீட் பண்ணதே கிடையாது. அதாவது இந்த 2 கேரக்டர் ஆர்ஆர்ஆர் படத்தில் வர அந்த 2 கேரக்டருமே நிஜ வாழ்க்கையில் மீட் பண்ணதே கிடையாது. 2 பேரும் வேறு வேறு டைமில் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணியிருந்த ஒரு அண்ணன் தம்பியாக பழகியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் வந்து எடுக்கப்பட்ட படம் தான் அந்த படம். ஆனால் அந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஒரே விஷயம் தான், கதையை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டு சொல்லப்பட்ட விதம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இந்த திரைப்படம் எந்த கதையை நோக்கி நகருதுன்னே நமக்கு புரியல. இந்தியன் 2 அதுதான் ஈஸியாக வந்து மனசில் உட்காராமல் போனதுக்கு உண்டான காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சங்கர் சார் வந்து தன்னுடைய பிரம்மாண்டத்தை வந்து சரியாக பயன்படுத்தாத ஒரே திரைப்படம் இந்த திரைப்படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். மீதி எல்லா படங்கள்லையுமே தன்னுடைய அந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப அற்புதமாக வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து அந்த ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கல. அதுதான் இந்த படத்தில் வந்து அந்த பிரம்மாண்டம் எந்த இடத்துலையும் தெரியல அப்படிங்கிறது, உணர முடியல அப்படிங்கிறது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் இதுலேருந்து மீண்டு வரணும். கமல் சார் வந்து விக்ரம் படத்துக்கு அப்புறம் வந்த படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் யோசிச்ச வரைக்கும் என்னென்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்குல்ல, சேசிங் முடிச்சுட்டு வந்து கமல் சார் தப்பிச்சு போகிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீரசேகரன் கேரக்டர் வச்சு வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து வச்சு அந்த கேரக்டர் முடிச்சதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸ் அப்படியே முடிக்கிற மாதிரி வந்திருந்தால், விஜய் சூர்யா கூட வர அந்த கிளாஸ் எல்லாம் வச்சு படம் முடிஞ்சிருந்தால் படம் வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இருக்கிற இந்த 3 மணி நேரம் 4 நிமிஷம் படத்தில் ஒரு 40 நிமிஷத்தை கண்ணை மூடிட்டு கட் பண்ணி போட்டு வெறும் 2.25 மணி நேரம் படம் இருந்திருந்தால் இந்த படம் மாதிரி கிரிப்பான படமே கிடையாது. நம்மளே நினச்சா கூட நமக்கே தெரியும் ஏன் இந்த சீனில் இருக்குன்னு நமக்கே தெரியும். நம்ம கட் பண்ணி எரிஞ்சாலுமே ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே கட் பண்ணி எரிஞ்சிருவோம். அந்த அளவுக்கு வந்து நமக்கே வந்து இந்த படத்தை பார்த்தா சில நாலேஜ் எல்லாம் வருது. ஸோ அந்த விஷயத்த செஞ்சுருந்தாலும் இந்த படம் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து விமர்சன ரீதியாக பேசப்படுறதுக்குண்டான காரணங்களாக இருந்திருக்கும். ஸோ மக்கள் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, டேரக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நான் செகண்ட் பார்ட் எடுக்க போகிறேன்னு போய் நின்னீங்கன்னா யாருமே உடனே ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சங்கர் சாரே மறுபடியும் வந்து செகண்ட் பார்ட் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்த்த மாட்டார். அவரோட கேம் சேஞ்சர் படத்தை வச்சு தான் சங்கர் சார் வந்து இன்னும் எந்த அளவுக்கு அந்த பழைய ஃபார்மில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் ஊர்ஜிதமாக பண்ண முடியும். ஒருவேளை இந்த இந்தியன் 2 படத்துக்கு வந்து இந்த 6 வருஷம் ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அவருக்கு வந்து படம் எடுக்க முடியாமல், அவர் நினச்சது எடுக்க முடியாமல் போனதுக்கான காரணமாக இருக்கலாம். அல்லது இந்தியன் 2 படமும் கேம் சேஞ்சர் படமும் அட் அ டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவரால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்ததுனால இந்த படம் சரியாக வராமல் போச்சு அப்படிங்கிற காரணம்லாம் நம்ம கேம் சேஞ்சர் படத்துடைய அந்த அவுட்புட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம மற்ற விஷயங்கள் முடிவு பண்ணணும். சங்கர் சாரும் கமல் சாரும் மறுபடியும் தன்னுடைய சரியான பாதையில் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை நம்ம சொல்ல முடியாது, காலம் தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் எழுதுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ் சினிமா. நன்றி, வணக்கம்.